என்னோட வீட்டிலேயே எளிமையாக எப்படி வழிபாடுகள் செய்கிறது, பூஜைகள் செய்கிறது. எனக்கு பெருசாக அறிவெல்லாம் இல்லை. அதை செய்யணும் இதை செய்யணும், ஏதாவது தப்பாக செஞ்சுருவோங்கிற பயம் இருக்குது. அதனால் என் வீட்டில் வந்து எளிமையாக இருக்கணும் பூஜைகள், வீட்டில் தெய்வீகமாக இருக்கணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும். ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். இப்போது கஷ்டமான மந்திரங்களை எல்லாம் சொல்லி ஆடியோவில் பெரிய பெரிய பாடல்கள் பதிகங்களெல்லாம் ஓட விட்டு இதெல்லாம் செய்கிறத விட எளிமையாக இருக்கணும், பலன் அபரிவிதமாக இருக்கணும். என்ன செய்யலாம்? சின்ன சின்னதான சில விஷயங்கள். நீங்கள் இதுக்குன்னு பெரிய சம்பிரதாயம் பார்க்கணும், இதுக்குன்னு இது ஏதாவது சாஸ்திரம் பார்க்கணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. சூத்திரம் நம்பர் 1, வசம்பு மற்றும் கஸ்தூரி மஞ்சளை ஒரு சொம்பு தண்ணியில் கொஞ்சம், இது ஒரு சிட்டிகை அது ஒரு சிட்டிகை கலந்து கையால் நல்லா கலந்து ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வீடு முழுவதும், வீட்டோட வாசல் பகுதி, சமையல் கட்டு, இங்கே எல்லாத்துலேயும் மனமுருகி உள்ளே தெளிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் மங்களகரமான சூழ்நிலை அதிகமாகும். இதை பிரம்ம முகூர்த்த வேளையிலோ அல்லது சூரியனுடைய அஸ்தமனம் முடிஞ்ச வேளையிலேயோ செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு பலனை கூடிய சீக்கிரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை, ஒரு நல்ல பூஜை முறை. வீட்டில் எப்பயுமே கெட்ட வாடை வராத அளவுக்கு, முகம் சுளிக்கக்கூடிய வாடை வராத அளவுக்கு, வீட்டோட முகப்பு, வீட்டுக்குள்ளே குப்பைகள் அதிகமாக இருக்கும்படியாக இல்லாமல் பார்த்துக்கிட்டு நல்ல வாசனையான பத்தி, நல்ல வாசனையான சாம்பிராணி, இதை வந்து அடிக்கடி காலை மாலை வீட்டில் அந்த புகை வரணும். அந்த வாசனையை கண்கள் மூடி உள்ளே இழுத்துக்கிட்டே இருக்கணும். வாசனையான பூக்கள் அங்கங்கே வீடுகளில் காணும் இடங்களில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுடைய மனநிலையை ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கும். இது பூஜையிலேயே ஒரு எளிமையான பூஜை, மனதை ஆரோக்கியப்படுத்தி கொடுக்கக்கூடிய, குடும்பத்தில் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை, பூஜை முறை. இதை செய்யலாம். அடுத்து வீட்டில் ஏதாவது ஒரு மந்திரம், ஓம் இல்லை ஸ்ரீம், குடும்பத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம். காலையிலையோ சாயங்காலமோ நேரம் கிடைக்கும் போதோ கூட்டாக உட்கார்ந்து செஞ்சீங்க அப்படின்னா ஓம் மந்திரம் மட்டுமே போதும். நல்ல அழுத்தி சொல்கிற மாதிரி ஓம், அது மாதிரி குடும்பமே சேர்ந்து சொன்னீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் நிறைய மங்களகரமான விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு அது பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரியும் செய்யலாம். இன்னொரு முறை, கோஜலம் என்று சொல்லக்கூடிய பசுவினுடைய மூத்திரம் ஒரு 50 மில்லி அளவை எடுத்து ஒரு செம்பு தண்ணீரில் கலந்து ஓம் ரீங் தனஞ்சயனே போற்றி அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வீடு முழுவதும், சமையல் கூடம், வீட்டினுடைய வாசல் பகுதியில எல்லாம் தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறைகள் எல்லாம் விலகி வாழ்க்கையில் நிறைய நன்மைகளும் சந்தோஷத்தை தரக்கூடிய சம்பவங்களும் தொடர்ந்து நடக்கும். எளிமையானது, ஆனால் வீட்டில் தனஞ்சயனுடைய ஆற்றலை பெருக்கி வீட்டில் மங்களகரமான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அற்புதமான தந்திர முறை இது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் வைங்க. பெரிய வழிபாடுகளில் கொடுக்காத பலன்களை எல்லாம் இது கொடுக்கும். சின்ன சின்னது. வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உறுப்பினரோட ஒற்றுமையாக வாழுங்க, ஆரோக்கியமாக வாழுங்கள், விரைய செலவுகள் இல்லாத ஆரோக்கியமான செலவுகளோட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. குருவே சரணம்.